சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேரம் தியானத்துக்காக நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேசேஜுக்கு நம்ம இன்னைக்கு போகலாம். நமக்கு ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப அடிக்கடி நம்ம வாசிக்கக்கூடிய அல்லது யோசிக்கக்கூடிய அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு மனப்பாட வசனம் இருக்கிற ஒரு பகுதியை தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். ஆனால் அந்த கவிதையை ஃபுல்லாக வாசிக்க போகிறோம். அது இந்த புக்கில் நம்ம அதிகமாக நான் இந்த புக்கில் இருந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுத்ததே கிடையாது. ரொம்ப ரேர். எப்பயாவது 1-2 வசனங்கள் இதுலேருந்து கோடிட்டு காமிச்சிருக்கிறேன். அது குறிப்பாக இந்த வசனத்தை கோடிட்டு காமிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த புக்கில் இருந்து நான் உங்களுக்கு என்ன செஞ்சது இல்லைன்னா மெசேஜ் கொடுத்ததில்லை. பைபிள் கிளாஸ் எடுத்துருக்கிறேன் இந்த புக்கை பற்றி, ஆனால் மெசேஜ் கொடுத்ததில்லை. இந்த நாளில் நம்ம நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எழுதுறோம். நீதிமொழிகளில் வெறும் சாலமோன் மட்டும்தான் எழுதினாருன்னு கிடையாது. நீதிமொழிகள் நிறைய பேர் என்ன எழுதியிருக்காங்க. சாலமோன் நிறைய நீதிமொழிகள் எழுதினதுனால சாலமோனுடைய நீதிமொழிகள்னு சொல்லி நம்ம அதை என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம யார் எழுதுனா, என்னத்துக்கு எழுதுனாங்க, அந்த விஷயங்கள்லாம் நம்ம போக விரும்பல. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட என்ன இடைப்படுகிறார் என்பதை சிந்திப்பதற்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள் கண் பார்வைக்கு கோடிட்டு காட்டணும்னு நான் நினைக்கிறேன். இது வாசித்தாலும் அப்படியே புரிகிற பகுதி தான், பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். நானும் அப்படி நினச்சி தான் வாசித்தேன், ஆனால் அப்படி இல்லை. இதை நம்ம ஆழமாக சிந்திக்கும் பொழுது இதிலிருந்து ஞானம் என்ன செய்கிறது, விளங்குகிறது. பாருங்களேன், நீதிமொழிகளில் இந்த நீதிமொழிகளை குறித்து சாலமோன் என்ன சொல்றாருன்னு நம்ம வாசிக்கலாம். முதல்ல நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிங்க. இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு இங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது என்னன்றதை கவனிங்க. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும், அதாவது ஞானத்தை அறிந்து கொள்ளலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது தோரா, அதாவது நியாய பிரமாணத்தையும் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். புத்திமதிகளை உணர்ந்து கர்த்தர் சொல்லி கொடுக்கிற ஆலோசனைகளை நம்மளால என்ன செய்ய முடியும், உணரக்கொள்ள முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்புறம் விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அறியலாம், அடையலாம். இந்த நீதிமொழிகள் அதாவது அறிவை அடையாமல் மனம் போன போக்கிலே எதையும் எது நடந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சிம்பிளா நம்ம லைஃபை இருக்கிற இடமே தெரியாம இருந்துட்டு போயிடுவோம்னு நினைக்கக்கூடிய அவர்களை தான் பேதைகள்னு சொல்லுது. பேதைகள்னா உடனே அறிவில்லாதவங்க, முட்டாள்கள்னு என்ன நினைச்சிடக்கூடாது. சிம்பிள் பீப்புள்னா என்ன அர்த்தம், நம்மள மாதிரி காலைல எந்திக்கிறோமா, பல்ல விளக்குறோமா, குளிச்சோமா, ஸ்கூலுக்கு போனோமா, படிச்சோமா, அது தெரியல, வீட்டுக்கு வந்தோமா, திரும்ப இன்ஸ்டா பார்த்தோமா, ஃபேஸ்புக்கை பார்த்தோமா, படுத்து தூங்கினோமா, காலைல எழுந்தோமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் லெவல். பெரியவங்க லெவலில் என்ன சொல்லலாம், காலைல எழுந்தோமா, பல்லு விளக்கணுமா, சமையலை செஞ்சோமா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணோமா, ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணோமா, அவங்களை வேலைக்கு அமிச்சோமா, வீட்டில் மத்தியானம் என்ன சமைக்கலாம், நைட்டு என்ன சமைக்கலாம், மறுநாள் என்ன சமைக்கலாம், கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா சீரியலை பார்க்கலாம், டிவியை பார்க்கலாம், அப்படியே இல்லைன்னா வீட்டு கூட்டத்துக்கு ஏதாவது வாசிக்கலாம், ஜெப கூட்டத்துக்கு ஏதாவது பண்ணலாம், இல்லை பக்கத்தில் போய் அக்கம் பக்கம் ஏதாவது பேசிக்கலாம், நைட்டு திரும்ப தூங்கலாம், காலைல திரும்ப இப்படி ஆரம்பிக்கலாம். இது பெரிய லேடிஸ். பெரிய ஜென்ஸ் காலைல எழுந்தோமா, பல்லு விளக்கணுமா, ஒய்ஃப் செஞ்சு கொடுத்ததை சாப்பிடுவோமா, காலைல ஏதாவது வேலைகள் இருந்ததா செய்வோமா, கார் இருந்தால் பைக் இருந்தால் எதாவது இருந்தால் தொடக்கலாமா. நான் சொல்கிறேன் சொந்த காரை சொல்கிறேன், இப்போ உடனே பாஸ்கெட் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நான் நம்ம வீட்டில் கார் எதாவது இருக்குதா, பைக் இருக்குதா, ஏதாவது தொடக்கலாமா, அது இது பண்ணலாமா, அப்புறம் ஒய்ஃப் சொல்கிற ஏதாவது செய்யலாமா, வேலை காய்கறி வெட்டி கொடுக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாமா, கிளம்புனோமா, போனோமா, வேலை செஞ்சோமா, வீட்டுக்கு வந்தோமா. இந்த வாழ்க்கைக்கு பேர் தான் என்னது, பேதையான வாழ்க்கை, சிம்பிள் லைஃப். இதை தாண்டி வேற எதையும் யோசிக்காம, இதை பற்றி அவங்கள பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, அவங்க பிள்ளைங்களை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, மனைவியை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, வாழ்க்கையில் என்ன சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு வாசிக்க மாட்டாங்க. அப்படியே யாராவது சொல்கிறதை கேட்டாங்க, ஆமாம் போயிட்டு போ, என்னடி யாரை டிவோர்ஸ் பண்ணா இன்னைக்கு, ஓ நயன்தாராவா, சரி ஓகே, ஓ கீர்த்தி சுரேஷா, ஓகே ரஜினிகாந்தா, ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு அப்படியே கூலாக என்ன செஞ்சிடுறது, வீட்டுக்கு வந்துடுறது. இந்த வாழ்க்கைக்கு பேர் தான் சிம்பிள் பீப்புள். இவங்களை என்ன சொல்றது பைபிள் அப்படின்னா, அறியாமை உள்ளவர்கள்னு சொல்லுது. என்ன சொல்லுது, இப்ப எத்தனை பேர் பூமியில இப்படி வாழ்றாங்கன்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் எல்லாரும் இப்படிதான் என்ன செய்றாங்க, வாழ்றாங்க. ஸோ இந்த நீதிமொழிகளை வாசிக்கும் போது என்ன நடக்கும்னு பைபிள் சொல்லுதுன்னா, இவைகள் பேதைகளுக்கு என்ன செய்யும், வினானா கேள்வியை எழுப்பும். என்ன பண்ணா கேள்வி, என்னடா அது. அப்ப இதை வாசிக்கும் போது
சிம்பிளா வாழ்ந்துட்டு இருக்கவனை வந்து ஞானி ஆக்கிடும். ஏன்னா ஞானி தான் என்ன பண்ணுப்பான், இப்படி உட்காந்து ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் பாத்திருக்கீங்களா, இப்படி உட்காந்து என்னது அது, ஒரே யோசனையில் ஆழ்ந்து நிற்கும். அதோட நின்னுட்டா ஞானியாகி பேதையாயிருக்கும். ஏன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளா எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம ஃபேமிலி உண்டு, இப்படின்னு வாழுகிற இந்த கூட்டத்திற்கு இந்த நீதிமொழிகளை படிக்கும்போது என்ன வந்துருமா, கேள்வி எழ ஆரம்பிக்கும் வாழ்க்கையை பத்தி. புரிஞ்சுதா? அப்போ இந்த புக் ரொம்ப முக்கியம். அடுத்து வாலிபருக்கு அறிவையும், அது என்னதுங்க வாலிபருக்கு அறிவு? ஆக்சுவலி நாலேஜ் அண்ட் டிஸ்கிரிஷன் டு த யூத். வாலிபர்கள் இப்போ சிம்பிளா இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளானா என்ன அர்த்தம்? ஒண்ணே ரொம்ப நான் சிம்பிள்னா என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்படி எதை பத்தி யோசிக்காம காலைல எழுந்தோமா, இன்ஸ்டாவை பார்த்தோமா, ஃபேஸ்புக்கை பார்த்தோமா, 4 ரீல்ஸை போட்டோமா, லைக்கை போட்டோமா, ஃபாலோ பண்ணோமா, நம்ம ஃபோட்டோ எடுத்தோமா, பல்லு விளக்குன மாதிரி ஒரு ஃபோட்டோ, பல்லு விளக்காத மாதிரி ஃபோட்டோ, நாக்க நீட்டின மாதிரி ஃபோட்டோ, நாக்க மடங்கின மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டோமா, ஸ்னாப்சாட்டில் போட்டோமா, ஷேர் பண்ணோமா, இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாலிபர்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு அதுதான் சிம்பிள் லைஃப், அதனால தான் நான் அப்படி பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்படி டெக்னாலஜியோடு மர்ஜ் ஆகி பயங்கரமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதை போல யோசித்து கொண்டு சிம்பிளா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பல ஃபியூச்சர் எலான் மஸ்குகளை வாலிபர்கள், இவர்களுக்கு நீதிமொழிகள் வாட்ச என்ன வருமா, அறிவு வரும். அறிவுனா என்னது? அறிந்து கொள்ளும் நியூ திங்ஸ், புது விஷயங்களை, இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயங்களை, யோசிக்கவே முடியாத விஷயங்கள் எல்லாம் இப்போ அவங்க என்ன செய்வாங்க, அறிந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்ல, டிஸ்கிரிஷன், விவேகம், என்னது நிதானிக்க ஆரம்பிப்பாங்க. அறிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அறிந்துட்டு அதை பத்தி நிதானிக்க ஆரம்பிப்பாங்க. ஓஹோ, இதனாலதான் நம்ம லைஃப்ல இப்படி நடக்கு, இதனாலதான் அன்னைக்கு அப்படி நடந்திருக்கு போல, இதனாலதான் இப்படி, ஓ பூமி அப்போ இதனாலதான் இப்படி போயிட்டு இருக்கு போல, ஓ இதனாலதான் அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு திசையில போயிட்டு இருக்கு போல, ஓ அதனாலதான் நம்ம தேசம் இப்படி போயிட்டு இருக்கு போல. இதெல்லாம் பைபிளுடைய வெளிச்சத்துல என்ன செய்வாங்க, ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய அந்த பக்கம் யாருக்கு வருது, வாலிபருக்கு வருது. அடுத்து புத்திமான் இவைகளை கேட்டு, ஒருத்தன் ஒருவேளை வந்து இந்த பூமியில நல்ல புத்திமானா இருக்கிறான், ஒருவேளை அவன் வந்து தன் வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறவனா இருக்கிறான் அப்படின்னா, இந்த நீதிமொழிகள் அவன் கேட்கிறான் அப்படின்னா, கேட்டு அறிவில் தேர்வான், அவனுடைய அறிவுல இன்னும் அதிகமா என்ன செய்வான், தேர்வான், பூரணம் அடைவான். இதை இப்படியும் சொல்லலாம், யாரெல்லாம் இதை ஆர்வத்தோடு வாசிச்சு இதை கேட்டு இதுல வளரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க புத்திமான்களாக என்ன செய்வாங்க, ஆவாங்க அப்படின்னும் என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்து விவேகி, ஒரு விவேகி, ஒரு விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடியவன், நல்ல யோசனைகளை அடைந்து, இனிமே அவன் யோசிக்கிறதெல்லாம் எப்படி யோசிப்பான், நல்ல யோசனைகளா யோசிப்பான். யாருக்கும் பயனில்லாத யோசனைகளை என்ன செய்ய மாட்டான், யோசிக்க மாட்டான். நல்ல யோசனைய அடைந்து இந்த நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஞானிகளுடைய வாக்குகளையும் அவர்கள் உரைத்த புதைபொருள்களையும் அவங்க விடுகதை மாதிரி சொல்லி வச்சிருக்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களையும் அவன் அறிந்து கொள்வான். இப்போ சிம்பிளா சொல்ல போனா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் விவேகியும் ஞானியுமாக என்ன செய்யறாங்க, மாறுவார்கள். ஞானியும் விவேகியுமாக என்ன செய்வாங்க, மாறுவாங்க. யாரு? சிம்பிளா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் பிரதர் சிம்பிளா வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படியே வாழ விட வேண்டியதானே? நாங்க எங்களுக்கு வினா எழுப்பி அதை பத்தி நாங்க யோசிச்சு அதை அறிஞ்சு காம்ப்ளெக்ஸ் பண்றீங்களே, எங்க லைஃப் என்ன பண்றீங்க, ஒரே காம்ப்ளெக்ஸ் ஆக்குறீங்க, ஒரே கஷ்டமா ஆக்குறீங்க. நாங்க சிம்பிளா நம்ம பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிதான் நாமளும் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படியே போயிருந்தா என்ன ஆயிருக்கும், சிம்பிளா அப்படியே போய் தேவனுடைய கோபாக்கில போய் சிம்பிளா நின்றுருப்போம். அவர் சிம்பிளா அப்படின்னு இருப்பாரு, நம்ம சிம்பிளா என்ன செஞ்சிருப்போம், போய் அங்க நரகத்துல இருந்திருப்போம். அப்படியே சிம்பிளா என்ன செஞ்சிருக்கோம், வாழ்க்கை முடிஞ்சிருக்கோம். இதுதான் சிம்பிள் வாழ்க்கை. ஆனா ஒரு வினாவை எழுப்புறாரு நமக்குள்ள, என்னது, நீ யாரு, உன் வாழ்க்கையில நீ என்ன நிலையில இருக்கிற, நம்மளை யோசிக்க வைக்கிறார். அதனாலதான்
அந்த கேள்வியை நம் இருதயத்தில் எழுப்பினவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் போது மனம் திரும்பி அவரை சொந்த ரட்சகராக நம்ம செய்கிறோம், ஏற்றுக்கணும். அதோட போதாது, திரும்பவும் சிம்பிள் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாச்சு, மரியாதை சிஸ்டர் சொன்ன மாதிரி பரலோகத்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொன்னீங்களா சிஸ்டராங்க, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சிம்பிள் லைஃபுக்கு மறுபடியும் என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். ஆஸ் யூஸ்வல் காலையில் எந்திரிக்க வேண்டியது, என்னென்னலாம் புலம்ப முடியுமோ புலம்ப வேண்டியது, யார் யாரெல்லாம் திட்ட முடியும், உங்களை சொல்ல சிஸ்டர், யார் யாரெல்லாம் நார்மலாக சொல்கிறேன், யார் யாரெல்லாம் திட்ட முடியுமோ திட்ட வேண்டியது, ஏதாவது நம்ம எல்லாரும் மாதிரியும் அப்படியே என்ன செஞ்சிருது, அப்படியே போகிற போக்கில் என்ன செஞ்சுருக்க வேண்டியது, போயிட்டு இருக்க வேண்டியது. என்னைக்காவது ஒரு நாள் செத்து போயிட்டா சபையார் வந்து பாட்டு பாடி என்ன பண்ணுவாங்க, நாடகம் பண்ணுவாங்க, அவ்வளோ, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கு. நோ, நீதிமொழிகள் நமக்கு வேறு ஒரு திசை என்ன செய்யுது, காட்டுது. ஸோ நீதிமொழிகள் புஸ்தகத்துல இருந்து என்ன நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த நீதிமொழிகள் அண்டர்லைன் பண்ற 7வது வசனம் ரொம்ப முக்கியம். இது எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு என்ன செய்யணும், பயப்படணும். சாமி கண்ணை குத்திரோன்னு பயப்படுறதில்ல, இந்த கேள்விகளை வினாக்களை எழுப்புகிறவர் எப்பேற்பட்டவர்ன்ற அந்த பிரமிப்பு நமக்குள்ள என்ன செய்யணும், உருவாகணும். அதனால் ஏற்படுகிற மரியாதை நமக்குள்ள உருவாகணும். அந்த மரியாதை கலந்த பயம் என்ன செய்யும்னா ஞானத்தை துவக்கும். யாருக்குள்ள, நமக்குள்ள. சிம்பிளா வாழ்ந்து நிறுவனங்களுக்குள்ள எதை துவக்கும், ஞானத்தை துவக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். ஆனா இதெல்லாம் என்ன தெரியும், காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு சிம்பிளா அப்படியே வாழ்ந்துட்டு போறோம்னு நினைக்கிறவங்க ஞானத்தையும் போதகத்தையும் என்ன செய்யறாங்க, அசட்டை பண்ணுகிறவர்கள் மூடர்கள் ஆயிடுவார்கள். யாரு மூடர்? இல்ல நான் உங்கள்கிட்ட மூடர் யாருன்னு கேட்டேன். அதான் முட்டாள்னா என்ன அர்த்தம்? who are foolish men, அறிவில்லாதவர்கள். கரெக்டா யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். உணர்வடையாதவர்கள், எல்லாம் கிட்டத்தட்ட கரெக்டா சொல்றீங்க. புரிந்து கொள்ளாதவர்கள், தெரிந்து தெரியாம செய்து கொண்டிருக்கிறவர்கள். மூடர் யாருன்னா ஏமாந்து போகிறவர்கள். அவங்க தான் யாரு, ஃபூலிஷ் பீப்பிள். ரியாலிட்டி என்னன்றது கண்ணு முன்னாடி இருக்கும் அப்படின்ட்டு போறது. தொடாதே, 1000 வால்ட் இருக்கிறது, தொட்டுதான் பார்ப்போமே, டமால் மூஞ்சிச்சு, அவ்வளோலாம் இப்படிலாம் ஆடவே ஆடாது, தொட்டா தூக்கி போட்டுரும் தெரியும். ஆனா போய் என்ன செய்யுது, தேவையாது. வண்டி வந்து நேரா ஓட்டுறதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ரோடு நேரா தான் இருக்கும், ரோடு வளைவா இருக்கும்போது நேரா போக வேண்டியது, ரோடு நேரா இருக்கும்போது வளைஞ்சு வளைஞ்சு போக வேண்டியது. இப்படி வளையும் போது அப்படியே வாரி விட்டுரும். மூடர். எதை எதை எதற்கு பயன்படுத்தணும் என்று தெரிந்தும் தேவையாது. ஸோ இவங்களை தான் மூடர்னு சொல்லுவோம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டெப்ல பல மடங்கு மேலே போயிட்டு சொல்லுது, இந்த ஞானமுள்ள வார்த்தைகளை யாரெல்லாம் அசட்டை பண்றாங்களோ அவங்கெல்லாம் இந்த மூடர்கள் மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, ஆயிடுவாங்க. கர்த்தருடைய போதனைகளை அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, அல்லாமலும் நீங்களே உங்களை ஏமாத்தி கொள்ளாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். சரி, இதுதான் நீதிமொழிகளை பற்றி ஒரு சிறு இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம இன்னைக்கு செய்திக்குரிய பகுதிக்கு போகலாம். என்ன பிரதர், இன்னுமா செய்தி கொடுக்குறேன். பல பேருக்குள்ள இந்த கேள்வி எறும்புறதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து இன்னைக்குரிய செய்திக்குள்ள வரலாம். முழுசா இன்னைக்கு என்ன சொல்ல வரமோ அதை சொல்ல முடியுமான்னு தெரியல, அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். பட் ஸ்டில் அந்த கவிதையை நம்ம வாசிக்க போறோம். நீதிமொழிகள் ஒரு கவிதை புஸ்தகம், ஒரு பாடல் புஸ்தகம். அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கவிதை மயமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம வாசிச்ச மாதிரி ஞானிகளுடைய வார்த்தைகள் வந்து ரிடில்ஸ் மாதிரி இருக்கு. என்ன மாதிரி? விடுகதை புதைப்பொருள்களை போல இருக்கிறது. நாம தான் தோண்டி எடுத்து அது என்ன இருக்குதுன்றது என்ன செய்யணும், செக் பண்ணணும். அப்ப நீதிமொழிகளை நம்ம எப்படி வாசிக்கிறோம் நார்மலா? திருக்குறள் மாதிரி என்ன செஞ்சிருவோம், வாசிட்டு போயிடுவோம். அந்த வசனத்தை நேரம் புரியுற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். நமக்கு நீதிமொழிகள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே வேணாம், எல்லாருக்கும் என்ன செய்யும், புரியும். நானே சொல்லியிருக்கேன் அப்படி. நீதிமொழிகளை பெருசா என்ன செய்ய வேணாம், எக்ஸ்பிளைன் பண்ண, சும்மா வாசிச்சாலே நமக்கு என்ன செய்யும், புரியும். ஆனா நம்ம முதல் அதிகாரத்துல முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது தெரியுது நோ, மேலோட்டம் வாசிக்கும் போதே புரியுதுன்னு நினைச்சா நம்ம ஏமாளிகள்.
நாம அதை இன்னும் கொஞ்சம் தோண்டி என்ன செய்யணும், பார்க்கணும். புதைப்பொருள்கள் இருக்குதான். என்னது? ஆமா, இந்த வசனத்தை வச்சுதான் ஏகப்பட்ட சண்டே ஸ்கூல் பாட்டு வந்துருக்குது. புதையல் புதையல் புதஞ்சு கிடக்குது, பொக்கிஷம் இருக்குது, பைபிளுக்குள்ள முத்துக்கள் இருக்குது, இதெல்லாமே இந்த வசனத்துல இருந்து வரதுதான். இப்போ நம்ம புதைப்பொருள்களை கொஞ்சம் தோண்ட ஆரம்பிப்போம். இன்னைக்கு எவ்வளவு தோண்ட முடியும்னு நமக்கு தெரியல, பட் அட்லீஸ்ட் இன்னைக்கு கடப்பாறையாவது என்ன செய்வோம், எடுப்போம். சரி, இப்போ 3வது அதிகாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் கவிதையை வாசிக்கலாம். அது வெறும் 12 வசனங்கள் தான். அதுக்கு அடுத்த 13ல இருந்து 35 வரைக்கும் அடுத்த கவிதை, 2வது பாட்டு. ஸோ இப்போ முதல் பாட்டை நம்ம வாசிக்கலாம். 3வது அதிகாரத்தினுடைய முதல் பாட்டு வாசிக்கலாம். நீதிமொழிகளையே நம்ம தனியாக ஒரு ஸ்டடி எடுக்கலாமோன்னு எனக்கு தோன்ற அளவுக்கு நீதிமொழிகள் ரொம்ப பாதிச்சிச்சு. நம்ம என்ன செய்யலாம், இப்போ நீதிமொழிகளை வாசிக்கலாம். சரிங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நானே வாசிக்கிறேன். முதல் 12 வசனம் கவனமா கேளுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், தோண்டி என்ன செய்ய வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. சரிங்களா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? கவனமா பார்ப்போம். 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 12 வசனங்கள். சரிங்களா? என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும், அதாவது உன் உடலுக்கு ஆரோக்கியமும், உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட அவருடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இப்போ நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். தேவன் இது என்ன மூட்ல இருக்குது, எப்படி இதை சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? என் மகனே, என் போதகத்தை மறவாதே அப்படி சொல்றாரா? இல்ல, என் மகனே, நான் சொல்லி கொடுக்குற டீச்சிங் என்ன செய்யாத, மறந்துடாதடா அப்படின்னு சொல்றாரா? எப்படி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, ஓகே ஓகே. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? சோ இப்ப 2வது முறை அப்படின்றது என்ன மூடுன்னு சொல்வீங்க? இந்த பாடல் எப்படி முடியுது? அப்படி முடியல. எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. அப்ப சிட்சைனா என்ன நினைக்கிறீங்க? சிட்சை என்பது அன்பின் வெளிப்பாடாக என்ன செய்து இருக்கிறது. அப்போ இங்க கர்த்தர் நம்மை அரவணைத்து அந்த அன்பின் வெளிப்பாடாக இருக்கிற சிட்சையை, ஒழுங்குபடுத்துதலை, சீர்படுத்துதலை, நேர்படுத்துதலை, பிசிறுகளை எல்லாம் உடைத்து நம்மளை சீராக பளபளவென்று மாற்றுவதற்காக அவர் பயன்படுத்துகிற அந்த முறையை தான் நம்ம என்ன சொல்றோம்? சிட்சை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பாடல் ஒரு சிட்சையை குறிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அப்ப ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? என் மகனே. எவ்வளவு நல்லா இருக்குல்ல? யாருக்கிட்ட சொல்றாரு? யாருக்கிட்ட சொல்றாரு? அவருடைய பிள்ளைகள் இடத்துல சொல்றாரு. அவருடைய பிள்ளை. இது ரொம்ப பர்சனலா இருக்கு இல்லையா? என் மக்களே. ஆதியாகமம் எடுங்களேன், 49வது அதிகாரம் எடுங்க. முதல் வசனம் வாசிங்க. முதல் 2 வசனங்களை வாசிங்க. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள்,
கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அவர் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுங்க. யாக்கோபு தன் குமாரரை எல்லாரும் வாங்க அப்படியா கூப்பிடுவாரு? டேய் டேய் எல்லாம் வாங்கடா. நீங்கள் கூடி வாருங்கள். அவர் உடம்பு சரியில்லாம சாக கிடக்குற நிலைமையில இருக்காரு. இப்படியா கத்திட்டு இருப்பாரு? பாசமா அன்பா கூப்பிட்டு இருப்பாரு. நீங்கள் கூடி வாருங்கள். எல்லாரும் வாங்கப்பா. கடைசி பிள்ளைகளே பிள்ளைகளே, ரூபன் சிமியோன் போய் கூட்டணும் போ. நீ யூதா நீ போயிட்டு மீதி எல்லாரையும் கூட்டணும் போ. ராகேல் உன் பிள்ளைங்களை அனுப்பு. ராகேல் தான் இறந்துட்டாரு பாக்குறீங்க. லேஹால் ராகேல் பிள்ளைங்கள சேர்த்து அனுப்பி விடுமா. எல்லாரும் என்ன செய்யறாரு? அழைக்கிறாரு. அழைச்சு சொல்றாரு 2வது வசனம், யாக்கோபின் குமாரரே யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள். கூடி வந்து கேளுங்கள். உங்கள் இது வந்து 12 பேருக்கு சேர்த்து என்ன செய்யறாரு? பேசுறாரு. ஆனா இங்க என் பிள்ளைகளே எல்லாரும் வாங்க அப்படி கூப்பிடல, என் மகனே, விச் இஸ் மோர் பர்சனல். இன்னும் நெருங்கி, இன்னும் அருகில், இன்னும் பக்கத்தில். திடீர்னு ஒரு நாள் நான் நைட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு போகும்போது மிக்காயாவை அன்னைக்கு கூப்பிட்டு வரல. அன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே என்ன பண்ணா, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பெட்டில் உட்காந்துருக்கேன். சாப்பாடு வந்து கேட்டேன், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். இவன் ஓடி வந்துட்டு டேடி லெட்ஸ் ஹேவ் அ டேடி அண்ட் சன் டைம் அப்படின்னா. அப்படின்னானது அப்பா கொஞ்ச நேரம் அப்பா புள்ள நேரத்தை ஒதுக்குறீங்களா எனக்காக அப்படின்னு கேட்டான். கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போ அவனை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுட்டு அவன் தோல் மேலே நான் என்ன பண்ணேன், கையை போட்டு சொல்லு மிக்காயா அப்படின்னு என்ன செஞ்சேன் கேட்டேன். காலையிலேருந்து நந்ததை சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் என்ன செய்யுது வருது. ஏன்னா தேவன் என்ன செய்கிறாருன்னா நம்மோடு கூட தனிப்பட்ட முறையில் பேசணும்னு நினைக்கக்கூடிய தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். ஸோ இந்த பகுதியை குறிப்பாக நீங்கள் படிக்கும்போது அது உங்களோடு தேவன் இடைப்படுகிறதை நீங்கள் மனதில் என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை கற்பனை செய்ய முடியுமானால் கற்பனை கூட என்ன செய்யுங்க, செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது ஆபிரகாமின் மடியில் அல்ல, யாருடைய மடியில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? தேவனுடைய மடியிலே உட்கார்ந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ அவர் வாய் வந்து நம்ம காதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அவருடைய வாய் நம்ம காதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அவர் சொல்றாரு, என் மகனே என் போதகத்தை மறவாதே. அப்படின்னா என்ன சொல்ல போறாருன்னா, இதுக்கு மேல நான் என்ன சொல்ல போறேனோ வாழ்நாள்ல அதை என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயங்களை நான் உன்னோட என்ன செய்ய போறேன், பேச போகிறேன். நான் உனக்கு டீச் பண்ண போறது ரொம்ப முக்கியமான விஷயம். உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. இப்போ கர்த்தருடைய கட்டளைகள் எங்க இருக்குது? இத கட்டளைகளை நீங்கள் கற்பனைகள்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு கற்பனைகள்னு பல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது, கட்டளைகள் என்றும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது. இதை நம்ம எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். தேவன் நமக்கு நாம் வாழும்படி நமக்கு தன் வாயை திறந்து கற்பனைகளை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். எப்படி நீ உன் வாழ்நாளை நீ அமைச்சுக்கணும், எப்படி உன் வாழ்க்கை முறையை என்ன செய்யணும் நீ அமைத்துக் கொள்ள வேண்டும், எதை நீ முதன்மைப்படுத்த வேண்டும், எது உன் ப்ரையாரிட்டியா இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு என்ன செஞ்சிருக்கார், சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு வந்து அதற்கு பிறகு மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினால, இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு வந்து மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம இருக்கிறபடினால, நாம இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்களை நம்ம கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா, தேவன் நமக்கு கற்பித்த கட்டளைகள்னா எதை சொல்லுவோம்? ஒட்டுமொத்த நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனத்தையும் ஒரே வசனத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு புதிய கற்பனை ஒண்ணு கொடுக்குறேன்னு எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்லி இருக்கிறார். இது ரெண்டை தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒட்டுமொத்தமா சிம்பிளிஃபை பண்ணி என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்படி சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தது. அப்படின்னு ஒரு ஃபைனல் டச்சோட தான் கர்த்தர் நம்ம கிட்ட என்ன செஞ்சிருக்கிறார், கற்பனைகளை சொல்லி இருக்கிறார், கட்டளைகளை சொல்லி இருக்கிறார். அவர் சொல்றாரு, இப்படி நான் சொன்ன கட்டளைகளை உன் இருதயம் என்ன செய்யணும்,
காக்க கடவுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பத்திரமா வச்சிடணும், பத்திரப்படுத்தி வச்சிடணும். அதுதான் மேலோட்டமான பார்வை. ஆம், இல்ல கரெக்ட். இன்னும் அது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா உங்க இருதயத்துல பத்திரப்படுத்தணும். எதுக்காக பத்திரப்படுத்தணும்? அது மாதிரி தான் இந்த வாழ்க்கை அமைச்சுக்கிறாங்க. இப்போ நீங்க எதுக்காக பத்திரப்படுத்தி வைப்பீங்க? ஏதாவது ஒரு விஷயத்தை எதுக்காக பத்திரப்படுத்துவீங்க? ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அன்னைக்கு இது பயன்படும். தீங்கு நாளிலே நான் இதை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை கொண்டு வந்து அம்மா கிட்ட குத்திங்கன்னா உங்க கையில கொஞ்சம் குத்துட்டு மீதி எடுத்து ஒரு டப்பால போட்டு என்ன செய்வாங்க? வைப்பாங்க. எதுக்கு பத்திரப்படுத்துறாங்க? அடுத்த சம்பளத்துக்கு நமக்கு தேவைப்படும் போது ஏன்னா நாளைக்கு நீயே வந்து நிப்ப. எதுக்கு? மா 10 ரூபா கூட பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா கொடுமான்னு நிப்ப. அப்போ நீ கொடுத்த காசை அவங்க எடுத்து வச்சில்லதுன்னா உனக்கு என்ன செய்ய முடியாது. அப்ப எதுக்கு பத்திரப்படுத்துறோம்? அப்படியே நாரி போறதுக்கா? லேடிஸ் பட்டு சேலையை பத்திரப்படுத்துவாங்க பாத்தீங்களா? கல்யாண நாள் வரும், யாருக்காவது கல்யாணம் நடக்கும், கட்டின்னு போலான்னு. கல்யாணமும் வராது, கட்டினும் போக முடியாது. அப்படி பத்திரப்படுத்துறதை நான் சொல்லல. நான் பயன்படுத்துவதற்காக பத்திரப்படுத்துதலை குறித்து என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? பேசிக்கொண்டிருக்கேன். சோ மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது எப்படி கர்த்தருடைய கற்பனைகளை நாம் பத்திரப்படுத்த முடியும்? இருதயத்தில் இருதயம் அந்த கட்டளைகளை காக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இருதயம், நம்ம இருதயம் என்ன செய்யணுமா? தேவனுடைய கட்டளைகளை பத்திரப்படுத்த வேண்டும். அப்படின்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள அது என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எப்படி இருதயத்துக்குள்ள போகும்? சொல்லுங்க சார். சொல்றதை கேட்கணும். எப்ப அது இருதயத்துக்குள்ள போகும்? அதாவது இருதயத்தை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள போகணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு யாராவது போடணும், இல்லைன்னா இவங்களாவது எடுத்து உள்ள போடணும். எப்படி நீங்க போட முடியும்? என்ன பர்னபா, கர்த்தருடைய வார்த்தையை எப்படி உங்க இருதயத்துக்குள்ள பத்திரப்படுத்த முடியும்? பர்னபா திறந்துற போறான் போயிட்டு அப்படின்னு நீங்க வேற ஒரே உருவகமாகவே பேசுகிறது. சொல்லு பர்னபா, எப்படி இருதயத்துல கர்த்தருடைய வசனத்தை பத்திரப்படுத்த முடியும்? சந்தியா எப்படி பத்திரப்படுத்த முடியும்? நைடா சொல்லி எப்படி பத்திரப்படுத்த முடியும்? தலையை ஆட்டினதில்ல இப்ப நான் பேசும்போது. புரிஞ்ச மாதிரியே சொல்லிட்டு இருந்தல, சொல்லு. காலை இருதயத்துல கர்த்தருடைய வசனத்தை எப்படி உள்ள கொண்டு போய் வைக்கிறது? அதான் மறக்காம இருக்கிறது. எப்படி? அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? மறக்காம இருக்கலாம். அடிக்கடி ஞாபகம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணுமே, தடவை வாசிக்கணும். முதல்ல வாசிக்காம எப்படி ஞாபகப்படுத்துறது? So first you take your Bible and read. புரியுதா பர்னபா? புரியுதா சந்தியா? புரியுதா ஐடா? உங்க பைபிளை நீங்க ஓபன் பண்ணி வாசிக்கணும். புரியுதோ புரியலையோ அதை மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம்னா ஒப்பிக்கிறதுக்காக மனப்பாடம் பண்ண சொல்லல, பத்திரப்படுத்துறதுக்காக மனப்பாடம் பண்ணுங்க. அதை அப்பப்ப என்ன செய்யுங்க? வாசிங்க. மறுபடி சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லுங்க, மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, வசனத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இப்படி பகிர இப்படி வாசிப்பதை சொல்ல, வாசிப்பதை நினைவில் வைப்பதற்கான முறைகளை நம்ம செய்யும்போது அது இருதயத்துல பத்திரமா என்ன செய்யும்? இருக்கும். ஒரு கட்டத்துல இந்த பைபிள் பிரிண்டடா உங்க கையில இல்லைனாலும் வசனம் உங்களை விட்டு என்ன செய்யாது? போகாது. வழி அருகே அப்படியே மேலோட்டமா கிடக்காது. பாறையில உளுந்த மாதிரி மேலோட்டமா உழாது. முள்ளுகளுக்குள்ள போய் மாட்டிக்காது. நல்ல நிலத்துல உள்ள வேர் விட்டுக்கிட்டு இருக்கும். மழை பெய்யும் போது மேல வரும். பத்திரப்படுத்துதல் அப்படின்னா வாசிப்பதில் துவங்குகிறது. முதல்ல இருதயத்தை திறக்கிறதுனா எப்படி? பைபிளை படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல என்ன செய்யணும்? உருவாக்கணும். நாங்க அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கடப்பாறையை போட்டு குத்துனா கூட ஓப்பன் பண்ணாத அளவுக்கு சேஃபான திண்டுக்கல் பூட்டை பூட்டி வச்சிருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் சொல்றேன். வாலிபர்கள் கவனிங்க. நீங்க என்ன போட்டிருக்கு? இதை வாசிக்கிற வாலிபர்கள் ஞானி ஆவார்கள். இதை வாசிக்கிற வாலிபர்கள் என்ன ஆயிடுவாங்க? விவேகம் ஆவார்கள். விவேகம் உடையவர்கள் ஆவாங்க. பெரியவர்களுக்கும் அதே தான். வாலிபர்கள் தான் சொல்லிக்கிறாரு, நீங்க யூத்துக்கு எடுத்தாங்க செய்தி, நீ உன்னதான் பைபிள் படிக்க சொல்றாரு, படிப்போ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரையும் தான் பைபிள் படிக்க சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் யுவர். என்ன பிரதர், நாங்களாம் பைபிளே படிக்காத மாதிரி எங்களை பைபிள் படிக்க சொல்லிட்டு இருக்கிறீங்க,
எவ்வளோ படிக்க வைக்கிறீங்க எங்களை? ஒரு 1 கொரிந்தியர்ன்றீங்க, ஒரு உபாகம் பண்றீங்க, திடீர்னு வந்து செய்தி கொடுக்கறத பண்ணின்றீங்க. படிச்சுதான் இருக்கிறோம் நாங்க. இருதயத்தில் இருக்கிற மாதிரி படிக்கிறீங்களா? இந்த வாரம் சொல்லி கொடுத்துட்டு அடுத்த வாரம் வந்து கேட்டா என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. மறந்து போயிடுறீங்களே. அப்பனா என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் பிரிசர்விங். நீங்கள் அதை காத்து கொள்ள மாட்டேங்கிறீங்க. நீங்க அதை உள்ள என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? பத்திரப்படுத்த மாட்டேங்கிறீங்க. அது உள்ள இருக்கணும். அப்பதான் செலவுக்கு தேவைப்படும், செலவுக்கு பயன்படும். செலவு பண்ணும்போது பெப்பேன்னு நிக்கிறது. அதாவது பிரச்சனைகள் வரும்போது திரும்ப உலகத்தார் மாதிரியே புலம்புறது, உலகத்தார் மாதிரி அழுறது, தீங்கு நாள்ல எதிர்த்து நிற்க முடியாம திணறது. காரணம் என்ன? நாம் பத்திரப்படுத்துறது தெரியும். தெரியும்ன்றது வேற, எங்க என்ன வசனம் இருக்குதுன்றது தெரியும், அது வேற. உங்க செலவுன்னு வரும்போது எடுக்கிறதுக்கு உங்க டப்பால காசு இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்க அதுக்குள்ள என்ன செய்யணும்? போட்டு வைக்கணும். இருதயம் என்னும் உண்டியலில் வசனம் என்னும் காயினை போட்டு வையுங்கள் என்று உருவகமாக சொல்கிறேன். நேரடியா சொன்னா வாசிச்சு வாசிச்சு பேசி பழகி தியானிச்சு புரிந்து அறிந்து பாடி கீர்த்தனம் பண்ணி வசனங்களை எப்படியாவது என் இருதயத்துல நான் என்ன செய்யணும்? பத்திரப்படுத்த வேண்டும். பத்திரப்படுத்த வேண்டும். இது நடக்கலனா கீழே இருக்கிற எதுவும் நம்ம அனுபவிக்க முடியாது. தேவன் நீடித்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார் ஆல்ரெடி. அதான் இங்க நீடித்த நாட்களை வாழ்ற மாதிரியா நம்ம முகம் இருக்குது. நம்ம முகங்களை சற்று சீர்தூக்கி பாருங்கள். யாரையாவது முன்னாடி இவன் நித்திய ஜீவனுடையவன், இவனுக்கு மரணமே இல்லைன்னு சொல்ற மாதிரி முகம் நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம சொன்னா யாரு கேட்பா? நம்ம போய் சொன்னாங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அழியாத வாழ்வு கிடைக்கும். கிடைச்சு இருக்கிற அழியாத வாழ்வையே நம்மளால பயன்படுத்த முடியல, அதை அனுபவிக்க முடியலன்னா காரணம் என்னன்னா, மெயின் விஷயம் என்ன செய்யல. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான கரன்சியே பைபிள் தான். நீங்க நேபாள் நாட்டுக்குள்ள பூந்து நம்ம இந்திய தேசத்தினுடைய காசை எடுத்து கொடுத்தீங்கன்னா செல்லாது. எப்ப பாரு அமெரிக்கான்னு, சரி பக்கத்து நாட்டை சொல்லுவோம்னு சொன்னோம். சரி அமெரிக்காக்கே போயிடுவோம். அமெரிக்காவில் போய் இந்திய ரூபாய் எடுத்து கொடுத்து கடையில கொடுத்து, பா $1 இந்த $1 கொடுத்துருவானா? எவ்வளவு கொடுக்கணும்? இன்னைக்கு டேட்டுக்கு 80க்கு மேல கொடுக்கணும். அதையும் நம்ம $80 கொடுத்தா வாங்க மாட்டான். நீ போய் முதல்ல கரன்சியை மாத்திட்டு வா, ரூபாய $1 மாத்திட்டு வா, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன் கொடுக்குறேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இது வேற வாழ்க்கைங்க. இது உலக வாழ்க்கையே கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு உலக வழிகள் இருக்கு. அது பத்திரமா இருக்குது நம்ம கிட்ட. நிறைய வச்சிருக்கிறோம். நம்பிக்கை அற்றவர்களை போல துக்கித்து அழும் பழக்கம் நமக்கு என்ன செய்யுது? இருக்குது. அதை ஏகப்பட்ட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவோம். ஆனா அழியாத வாழ்க்கை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு பயன்படக்கூடிய கரன்சி, நமக்கு பயன்படக்கூடிய செலவு காசு எதுனா, தீங்கு நாளில் தேவனை எதிர்த்து நிற்க, பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக மாறுவதற்கு நமக்கு தேவன் தந்திருக்கிறது இந்த வசனங்கள். இதுதான் நமக்கு அந்த டைமுக்கு உதவும். அது நம்ம இருதயத்துல என்னவா இருக்கணும்? பத்திரமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பத்திரமா இருக்கணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, நான் திரும்ப சொல்றேன், நாட் ஒன்லி ரீடிங், வாசித்து தியானித்து பேசி பழகி போதித்து புத்தி சொல்லி பாடி கீர்த்தனம் பண்ணணும். எதை? வார்த்தை. இது இந்த பழக்கத்திலேயே இருந்துகிட்டே இருந்தாதான் அது எங்க இருக்கும்? இல்லைன்னா அது மேலோட்டம் வழியருக இருக்கும், உடனே காக்கா தூக்கின்னு போயிடும். இல்லைன்னா பாறையில கொஞ்ச நேரத்துக்கு நிற்கும், அதாவது இங்க இருந்து வெளியில போற வரைக்கும் நிற்கும். அப்படியே உணர்வடைஞ்சு கண்ணீர் விட்டு ஜெபித்து ஒப்பு கொடுத்து வெளியில போய் வெயில் அடிச்சோன்னே அப்படி போயிடும். அதுக்கடுத்து ஆமா உணர்வடைந்து போதித்து பயங்கரமா ஒப்பு கொடுத்து அழுது வீட்டுல போய் இன்னைக்கு நான் முடிவு எடுக்க போறேன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில ஒரு கஷ்டம் வந்தோடனே இவ்வளவுதான் தாக்கு பிடிக்கும். ஆனா அதே வசனம் உள்ள இறங்கி
வேறு விட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதியான சமாதானத்தையும் பெருக பண்ணும். தீர்க்க ஆயுசு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதுல சமாதானம் இருக்குதா? நித்திய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு நாளுங்க சமாதானமா வாழ்ந்துட்டு இருக்கோம்? தேவன் தரக்கூடிய எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்குதா? அதை அனுபவிக்கிறோமா? உண்மையை சொல்லுங்க. இல்லைண்ணா, காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே மிஸ் ஆகுது. சரி, இன்னைக்கு செய்தியை நான் இதோட முடிக்கிறேன். இந்த 12 வருஷங்களை கத்திரிக்கு சித்தமான பார்க்கலாம். கொஞ்சம் ஆழமா நீங்க இதை யோசிச்சு பாருங்க. இப்போதைக்கு இந்த வசனங்களை வாசிக்கிற வரைக்கும் நீங்க யாருடைய மடியில் இருக்கிறீங்க? அவருடைய வாய் அங்க எங்க இருக்குது? இப்போ காதுக்கு பக்கத்துல இருக்கு. உங்களை தனிப்பட்ட முறையிலே தொட்டு அணைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் கட்டளைகளை என்ன செய்யாத, மறக்காத. என் போதனைகளை மறக்காத. நான் கொடுக்கும் கட்டளைகள் உன் இருதயத்துக்குள்ள நீ பத்திரமா என்ன செய்யணும்? வைத்துக் கொள்ள வேண்டும். அது பயன்பாட்டிற்கானது, அது உபயோகத்திற்கானது. அப்போ இன்னையிலிருந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு விஷயத்த பழகுங்க. என்னன்னா, கேட்கும் வசனத்தை பேசுங்க, பேசுற வசனத்தை தியானிங்க. கேட்டு பேசி தியானிக்கிற வசனத்தை பழகுங்க. கேட்டு பேசி தியானித்து பழகுகிற வசனத்தை பாடுங்க. கேட்டு பேசி தியானித்து தியானித்து பழகி பாடுகிற வசனத்தை போதிங்க. கேட்டு பேசி தியானித்து பழகி பாடி போதிக்கிற வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நன்மையை குறித்து தேவனை கீர்த்தனம் பண்ணுங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தை என்ன செய்யும்? ஆழ்வேசம். இதெல்லாம் செய்யலைன்னா உள்ளுக்குள்ள இருக்காது, வெளியில இருக்கும். நமக்கு ரெஃபரன்ஸ் தெரியும், அறிவு இருக்கும், ஆனா அது உள்ள என்ன செய்யாது? பத்திரப்படுத்துவீங்களா? வீட்டுக்குள்ள இருக்கிற கடுகு டப்பால போட்டு வைப்பீங்களா? ஃபியூச்சர் செலவுக்காக அது என்ன செய்வீங்க? காத்துப்பீங்க. எவ்வளவு சேர்த்து வச்சா ஃபியூச்சர் செலவுக்கு யூஸ் ஆகும்? கடுகு டப்பால போற அளவு சேர்த்து வச்சா யூஸ் ஆகுமா? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல கடுகு டப்பாலாம் பத்தாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நமக்கு அப்பார்ட்மெண்ட் கணக்கா என்ன செய்ய வேண்டி இருக்குது? நான் அப்பார்ட்மெண்ட் கணக்கா சொல்லிட்டு இருக்கேன், அரிசி டப்பா லெவலுக்கு சொல்றேன். நான் அப்பார்ட்மெண்ட் கணக்கா உள்ள போட்டு வைக்க சொல்லிட்டு இருக்கேன். காயினா இல்ல பெரிய நோட்டா? நான் சொல்றது வந்து அப்பார்ட்மெண்ட் கணக்கா. அந்த ஈரானந்தினி அப்பார்ட்மெண்ட்ஸ் பாத்துருக்கீங்களா? அவ்வளவு போட்டு வைக்கணும் உள்ள. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு அவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு. இதை சொல்லல, இதை சொன்ன. சிம்பிளாவே வாழ்ந்து என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. நம்ம முட்டாள்களா போயிடுவோம். நம்ம முட்டாள்களா போறதுக்காகவா இவ்வளவு ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தாரு? நம்ம முட்டாள்களா போறதுக்காகவா, ஏமாந்து போறதுக்காகவா நம்மை தேவன் வந்து ரட்சித்தாரு? இல்லையா? அப்ப என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வசனத்தை மறக்காதீங்க. கர்த்தருடைய வசனத்தை மறக்காதீங்க. மறக்காமல் இருப்பதற்கு முதல்ல முயற்சி செய்யுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வாசித்து, சிந்தித்து, தியானித்து, பேசி, பழகி, பாடி, போதித்து, கீர்த்தனம் பண்ணணும். இதெல்லாம் நீங்க செய்யணும். செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அது உங்கள் இருதயத்துல என்ன செய்யும்? இருக்கும். அப்பதான் சமாதானத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு சித்தமானா வருகிற நாட்களில நம்ம இன்னும் அதிகமாக இந்த பாடலை என்ன செய்யலாம்? படிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபித்து முடிப்போம்.